செய்திக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களோடு நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், தலைப்பு எலிசாவும் சூனேமியாலும். தீர்க்கதரிசியாகிய எலிசாவும் சூனேம் ஊரை சேர்ந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, இந்த ரெண்டு பேரை பற்றி நான் பேச போகிறேன். ஒரே ஸ்டோரி தான், இதை வைத்து அவங்களோட பேச போகிறேன். எலிசா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்னடையாளமாக காண்பிக்கிறேன். எலிசா ஒரு ஊழியக்காரர் தான், ஆனால் அவரை ஒரு முன்னடையாளமாக, யாருக்கு? இயேசுவுக்கு. சூனேமியாலை விசுவாசிகளுக்கு அடையாளமாக காண்பிக்கிறேன், சபைக்கு அடையாளமாக காண்பிக்கிறேன். நல்லா கேளுங்க, நல்ல ஒரு ஸ்டோரி. இந்த நடந்த ஒரு காரியத்தை தான் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால் எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் அந்த காரியங்களை கவனிக்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை இந்த சம்பவம் இருக்கிறது. அதிலே நாம் ஒவ்வொரு வசனங்களாக வாசித்து கொண்டே வரும்பொழுது அதில் உள்ள சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். 4 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். மிக சரியான நேரத்தில் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வந்திருக்க கேட்டுக்கொண்டாள். அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். நல்லா கவனிச்சிட்டீங்களா? முதல் வசனத்தை. எலிசா தீர்க்கதரிசி சூனேம், அந்த ஊருடைய பேர் என்னங்க? சூனேம். அந்த சூனேம் என்கிற ஊருக்கு வருகிற பொழுதெல்லாம், அங்கே ஊழியத்துக்கு வருகிற பொழுதெல்லாம், அங்கே இருந்த ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ எலிசாவை கவனித்திருக்கிறாள். ஒரு நாள் அப்படி எலிசா அந்த ஊருக்கு போயிருந்த பொழுது, அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ எலிசாவை பார்த்து, நீர் வந்து எங்கள் வீட்டில் போஜனம் பண்ண வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். உடனே எலிசாவும் போய் அந்த ஸ்திரீயினுடைய வேண்டுகோளின்படியே போஜனம் பண்ணினார். பிறகு இப்படி அடிக்கடி பயணப்பட்டு வருகிற பொழுதெல்லாம் எலிசா அந்த வீட்டிற்கு போய், அந்த ஸ்திரீனுடைய வீட்டில் போய் என்ன செய்வார்? போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும், நீங்கள் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை எலிசாவை வருந்தி அழைத்தாள். அப்படி எப்பெல்லாம் சூனேமுக்கு எலிசா வருகிறானோ அப்பொழுதெல்லாம் யார் வீட்டுக்கு போய் தங்குவார்? இந்த சூனேமியாள். பேர் இல்லை, சூனேமியாள்னு இருக்கு. அந்த சூனேம் ஊரில் கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னா பார்த்துங்க, ஒரு மதிப்பு உள்ள, ஒரு மரியாதை நிறைந்த, ஒரு ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் இருந்திருக்கலாம் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தேவனுடைய மனுஷனை அழைத்தாள். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு இயேசுவையும் அழைக்கணும், அவங்க ஊழியக்காரங்களையும் அழைக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டரை பார்க்குறதோட சரி, அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்பேன்னு இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் வாய்க்கிறதோ சமயம் அப்பொழுதெல்லாம் முதல்ல யாரை கூப்பிடணும்? சொல்லுங்க, யாரை கூப்பிடணும்? இயேசுவை. பிறகு அவருடைய ஊழியக்காரரை, இயேசுவினுடைய ஊழியக்காரரை. ஏன்னா எலிசாவை தான் அவள் அழைத்தாள். எலிசாவை அழைத்தாலே யார் அழைத்தா மாதிரி?
ஆண்டவர் அழைத்த மாதிரி தான். யாரால எலிசாவுக்கு கனம் வருது? கர்த்தரால தானே. இப்போ என்ன நீங்கள் அன்பா மதிச்சு கூப்பிடுறீங்கன்னா யாரால கூப்பிடுறீங்க? ஆண்டவரால் கூப்பிடுறீங்க. அவர் ஒரு கர்த்தருடைய மனுஷன், அவரை கூப்பிடணும், அவரை கூப்பிட்டு கனம் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு என்ன எதுவுமே கிடையாது. கர்த்தரால் வருகிற கனம். உங்கள் வீட்டுக்கு நான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த அன்பும் உபசரிப்பும் கர்த்தரால் வருகிறது. அல்லேலூயா. அப்போ முதல் ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் வைங்க. உங்கள் வீட்டிற்கு ஆண்டவரையும் அவருடைய ஊழியக்காரரையும் அழையுங்கள். குறிப்பாக முதல்ல ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவரை என்னோட கூட இருந்து என் வாழ்க்கையில் எங்களோட கூட இருங்க. உங்கள் வீடு அப்படி இருக்கணும், இயேசு வந்து தங்குற மாதிரி இருக்கணும். சரி, அடுத்த 2ஆம் வசனத்தை, அடுத்த 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பரிசுத்தனாய் இருக்கிறான். அதை இந்த ஸ்திரீ அறிந்தபடினால தன் புருஷனிடத்தில் சொல்லுகிறாள், இவர் ஒரு பரிசுத்தவானாய் இருக்கிறார், அப்ப நாம் அவருக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். 10ஆம் வசனம், நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையையும் ஒரு நாற்காலியையும் ஒரு குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது தங்கலாம் என்றால். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில வீட்டில இயேசுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். நிறைய பேர் இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இயேசுக்கு என்ன கொடுக்கணும்? அது ஒரு பெரிய பாக்கியங்க. இயேசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்கியம் பாருங்க. அதுவும் ஏதோ ஒரு இடத்த காட்டல, இந்த அந்த பக்கம் ஒரு ரூம் சும்மா கிடக்க, பாலா கிடக்க, இந்த சும்மா ஒரு பின்னாடி ஒரு கார் ஷெட்டு கிடக்க, அந்த பக்கம் ஒரு நாய் கட்டி வச்சிருப்போமே அங்கே ஒரு இடம் கிடக்க, அதை கொடுத்துடலாமா? அதை யோசிக்கல. அவருக்கென்று கட்டுவோம். ஆமேன் சொல்லுங்க. எது? அவருக்கென்று கட்டணும். எத்தனை பேர் கட்டுவீங்க ஆண்டவருக்காக? உங்கள் வீட்டில் கட்டுங்க. ஒரு ஜெப அறையை கட்டுங்க, ஒரு தியான அறையை கட்டுங்க. சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க சொல்கிறேன், வாடகை வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. சொந்த வீட்டில் ஒரு அறை ஆண்டவருக்குன்னு கொடுங்க. நான்லாம் சொந்த வீடு கட்டினா அப்படி தான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். ஒரு அறை ஆண்டவருக்குன்னு, வர்ற ஊழியக்காரே தங்கட்டும். அப்படி ஒரு சிந்தை எனக்குள்ள எப்பவுமே உண்டு. எனக்கு ஆண்டவர் ஒரு சொந்த இடத்தை கொடுப்பாரானால்னா பரிசுத்தவான்கள் வந்து இளைப்பாறட்டும், என் வீட்டில் நல்ல ஓய்வெடுக்கட்டும், ஜெபம் பண்ணட்டும், தங்கட்டும். ஆமென். பாருங்க, அந்த ஸ்திரீனுடைய சிந்தனை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. தேவனுக்கு தன் வீட்டிலே ஒரு இடம் கொடுக்கிறாள். முதல் இடம், ஒரு அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு சிறிய கட்டில், ஒரு மேசை, நாற்காலி, அவருக்கு என்ன வசதியோ அதெல்லாம் செய்து வைப்போம். அவர் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு வருகிறாரோ அங்கே தங்கட்டும். அல்லேலூயா. இப்படி தேவனுக்கென்று சுனேமியால் இடம் கொடுத்தது போல நீங்களும் கொடுக்கணும். உண்மையிலே சுனேமியால் ஒரு நல்ல விசுவாசி. யாருக்கு கனம் கொடுக்கணுமோ அங்கே கனத்தை கொடுக்குறார். நிறைய நேரம் நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். கனம் யாருக்கு கொடுக்கணுமோ அங்கே கொடுக்காம கனவீனமான காரியங்களுக்கு கனத்தை கொடுக்குறோம், கனமுள்ள காரியங்களுக்கு கனவீனத்தை கொடுக்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. சில முக்கியமான காரியங்களில் முதல் நம்ம கனம் பண்ண வேண்டியது கர்த்தரை தான், கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தான். ஆமென். கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்கள் வீட்டில் என்ன ஒரு காரியம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நெருங்கிய சொந்தமாக கூட இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முதலிடம் கொடுப்பது கர்த்தருக்கு தான். கரங்களை உயர்த்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு தான், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு தான். நான் நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையில் அதை பார்த்துருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்கிறது, அது வருத்தத்தை அளிக்கிறது. தேவனுக்கென்று முதல் உங்கள் வாழ்க்கையில் பாருங்க, அந்த சுனேமியால் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, அவளுக்கு எல்லாமே இருக்கு, வசதி இருக்கு, எல்லா காரியம் இருக்கு. ஆனால்
தன்னிடத்துள்ள ஏதோ ஒன்றை கொடுக்கவில்லை, தேவனுக்கென்று ஒரு சிறப்பானதை கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் தேவனுக்கென்று சிறப்பானதை கொடுக்குறீங்களா? இல்லை மிச்சம் இருக்குது அதை ஆண்டவர் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மிச்சம் இருக்கிறது ஆண்டவர் கொடுக்காதீங்க. அவர் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அவர் யாருடைய தேவைக்கு ஏங்குகிறவர் அல்ல. மிச்சம் நான் எனக்கு போனதான் மிச்சம், மீதி இருக்குதுல்ல ஆண்டவருக்கு தரேன்னு சொல்லக்கூடாது. தன்னிடத்தில் உள்ள மிக சிறப்பான ஒன்றை ஆண்டவருக்கு தரணும். அதை தான் சூனேமியால் செய்தால். தன் மெத்தையின் மேல் வீடு, ஆண்டவர் கூட சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக பஸ்காவை ஆசரிப்பதற்கு மேல் வீட்டறையை ஆயத்தம் பண்ணி தந்தான் ஒரு மனுஷன். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு உயர்ந்த இடம் ஆண்டவருக்கு கொடுங்க, அதான் மேல் வீடு. எப்பயுமே ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். உங்க வாழ்க்கையில் இருப்பாரா? இருந்தா நீங்க தேவனுடைய அதிசயங்களை பார்ப்பீங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு பகுதிக்கு வரேன். முதல் பகுதி, தேவனுக்கென்று என்ன செய்யணும்? நீங்க ஒரு மேன்மையான முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்க. மற்றவங்க தான் ரெண்டாவது இடம். மற்ற யாராக கூட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும். ஒரு முறை ஒரு திருமணம் நடத்தி கொண்டிருந்தேன் இங்கே சென்னையில். அந்த திருமணத்திற்கு ஒரு மாநில அமைச்சர் அழைக்கப்பட்டு இருந்தார். அவர் திருமணம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வந்தார். அப்போது என்னிடத்தில் கேட்டார்கள், அமைச்சர் வந்துட்டாருங்க. நான் சொன்னேன், இது முடியும் வரை அவர் பொறுத்து இருக்கட்டும். முதல்ல நாங்கள் தேவனுக்கு தான் மகிமை செலுத்துவோம். அமைச்சர் வந்தவொடனே பதறி கிதறி முதல்ல ஐயா கூப்பிடுங்கலாம் யாரையும் கூப்பிடலங்க. அவர் அமைதியாக அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். உண்மையை சொல்கிறேன், திருமணத்தை முடித்து மணமக்களை எல்லாம் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண பிறகுதான் மேலே யாரை வர வச்சோம்? அமைச்சரையே. மந்திரியாக கூட இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம ஆண்டவர் எல்லாரிலும் பெரியவர். அல்லேலூயா. அதனால் நம்ம அந்த நேரத்தில் அப்படியே பதறி கிதறி என்னங்க ஐயா அமைச்சர் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் முடிச்சிடுறீங்களா அப்படின்னு கூடாது. புரியுதுங்களா? யார் வந்தாலும் நிற்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆமேன். எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், நமக்கு என்ன, நம்ம ஆராதிக்கிறவர் பெரியவர். ஆனால் அவங்கள கனம் பண்ணணும், அதுக்காக அவங்கள கனவீனம் பண்ணக்கூடாது. ஆனால் கனம் பண்ண வேண்டியவர் யார்? முதல்ல கர்த்தர் தான் கனம் பண்ண வேண்டியவர். அதை செய்கிறா பாருங்க அந்த சுனேமியாள். சரி, இப்படி தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால் சுனேமியாள், நீங்களும் கொடுங்க. ரெண்டாவது காரியம் 11 வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். இப்போ எலிசா சொல்றாரு, ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அந்த சுனேமியாளை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வாப்பாங்கிறார். அவள் எலிசாவுக்கு முன்பாக நிற்கிறாள். அவன் கேயாசை பார்த்து, இப்போ அவன் நேரடியாக அந்த சுனேமியாளை பார்த்து பேசலை. தீர்க்கதரிசி யாரை பார்த்து கேட்கிறாரு? தன்னுடைய ஊழியக்காரன் கேயாசியை பார்த்து கேட்கிறாரு. இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும், இப்படி எங்களை நல்ல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் நிலத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால். அப்போ எலிசா கேட்ட உடனே அவள் எந்த குறையும் சொல்லல. ஐயோ எஜமானரே, ஏன் கேட்குறீங்க? நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன், அவ்வளோலாம் பாடுபடுறேன், இவ்வளோலாம் துன்பப்படுறேன், எதுவுமே சொல்லலை. அவளுக்கு ஒரு தேவை இருந்தது தான், ஆனால் அதை சொல்லலை அவ. ஆனால் அடுத்த வசனத்தில் பாருங்க, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று எலிசாவினுடைய உள்ளத்திற்கு தெரியும். அவள் ஒரு தேவையோடு இருக்கிறாள். பண தேவையோ பொருள் தேவையோ அல்ல. ஏன்னா அந்த ஊரில் ஒரு நல்ல அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு தேவையான ஒன்று இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை அவள் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது
எலிசா அந்த கேயாசியை பார்த்து கேட்கிறான், அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, முக்கியமா அவளுக்கு என்ன இல்ல, ஒரு குழந்தை இல்லை. அத கூட மன வருத்தமா அவ பேசல, எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லல. மாறாக அவள் புருஷனும் பெரிய அவங்க புருஷனும் பெரிய வயசானவரா இருக்கிறார், அதனால குழந்தை இல்லை. இப்போ மறுபடியும் என்ன செய்யறாரு கேயாசி, இது எலிசா அவரை கேயாசியை அனுப்பி 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட பொழுது வந்து வாசற்படியிலே நின்றாள். இப்போ தேவன் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒரு விசாரணை வந்துச்சா இல்லையா? ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா உங்களை விசாரிப்பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவரை கூப்பிடுங்கன்னு சொல்றது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அடிக்கடி குடும்ப ஆசீர்வாத ஜெபம் வைங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமையோட விட்டுறாதீங்க. நீங்க அதுக்காக ஒன்றும் ஸ்பெஷலா பெரிய வேலையெல்லாம் செய்ய வேணாம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உங்க வீட்டில் இருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட போதும், அதுவே பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக ஐயோ நான் இதை செய்யணுமே அதை செய்யணுமே பிரம்மாண்டமாக பண்ணணுமே தேவையில்லை. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க போதும். உங்களுக்கு என்ன திராணி இருக்கோ அதை செய்யுங்க. ஆமென். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் ஆண்டவர் உங்களை விசாரிப்பார், ஊழியக்காரன் மூலமாக விசாரிப்பார். ஆமென் சொல்லுங்க. எப்படி விசாரிக்க முடியும்? உங்களுக்காக வரும்பொழுதுதான் உங்களை விசாரிக்க முடியும். இப்போ சுனேமியாலை எலிசா விசாரிக்கிறான், என்னம்மா உனக்கு ஏதாவது தேவை இருக்கா, நான் ஏதாவது பேசணுமா, ராஜா கிட்ட பேசணுமா, இல்லை சேனாதிபதி கிட்ட பேசணுமா, ஏதாவது சொல்லணுமா, சொல்லு, நான் சொல்கிறேன், நீ இவ்வளவு எங்களை நல்லா விசாரிக்கிறிய. அப்போ ஒன்றுமே இல்லை. ஆனால் அவளுடைய காரியம் எலிசாவுக்கு தெரிய வருகிற பொழுது அவளை மறுபடியும் கூப்பிட்ட பொழுது அவள் வாசற்படியிலே வந்து நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். ஆனா அவ அப்படி சொல்லிட்டா. நிறைய நேரம் அப்படித்தான் பேசுவோம் நம்மளும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டருக்கு அது கடமை, அவர் சொல்றாரு, நம்ம பிரச்சனை நமக்கு தான் தெரியும். நீங்க எப்போ எது சொல்லும்பொழுது நாங்கள் என்ன சொல்றோம்? கர்த்தர் செய்வாருன்னு தைரியமா சொல்றோம். நீங்க என்ன உள்ளத்துல நினைப்பீங்க? ஏதோ அவர் கடமையை அவர் சொல்றாரு, அது அவருக்குன்னு உள்ள வராது, அதனால அவர் அப்படித்தான் சொல்லுவார் அப்படி நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது நிறைவேறும். நல்ல ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்காக யாவையும், எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி தினமும் உங்க வாழ்க்கையில் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா தீர்க்கதரிசி எலிசா என்ன சொன்னாரு? இன்னும் 10 மாசத்துல உனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் பெரும்படி செய்வார். அவ உடனே சொல்றா, தன் நிலையை பார்த்து பேசுறா, ஐயோ இதெல்லாம் அபத்தம். நம்ம சொல்ற மாதிரி தான். நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே வந்து சொன்னா கூட என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவரே சொன்னா கூட. அப்ப ஊழியக்காரங்க சொல்றது இன்னும் எவ்வளவு கனவீனமா இருக்குது. நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசித்தவளே பாக்கியவதி. சகோதரிமார்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் பாருங்க, விசுவாசித்தவளே உங்களுக்கு தான். ஆமா, நீங்களா விசுவாசித்தால் பாக்கியவதிகள். விசுவாசத்தினால எல்லாம் கூடும். சகோதரர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்க விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் கூடும். தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர், செய்ய வல்லவர். ஆமென்.
வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்துல, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தன்னோடே சொன்னபடியே கால திட்டத்தில் அந்த காலம் கூட மாறல ஒரு பாருங்க. குமாரனை பெற்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காலம் கூட மாறல. தேவன் சொல்லிட்டார்னா நேரமும் மாறாது, காலமும் மாறாது. ஆமென். அவ்வளவு ஆண்டவர் கிருபையா செய்வார், கிருபையா செய்வார். அல்லேலூயா. தேவன் மகிமையா செய்வார். பாருங்க, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். ஆமென். இப்ப தேவன் உங்களை விசாரிக்கிறார். இன்னொரு பகுதி என்னதுங்க? அவருக்கு முதலிடம் கொடுத்தா, அவருக்கு நீங்க மேன்மையான இடத்தை கொடுத்தா, உங்க வாழ்க்கையில எந்த குறை வந்தாலும் அதை என்ன செய்வார்? நிவர்த்தி செய்வார். உங்க கூட அவர் இருந்தா உங்க குறைவுகளை நிறைவாக்குவார். சொல்லுங்க, என் குறைவுகளை நிறைவாக்குவார். அப்போ உங்க வாழ்க்கையில ஏசு இல்லைன்னா வெறுமை. இருக்க வேண்டியவரே இருக்காம போனா என்ன பிரயோஜனம்? நல்ல புருஷன் இருக்கிறாரு, சந்தோஷம்தான். நல்ல மனைவி, சந்தோஷம்தான். நல்ல படிச்ச பிள்ளைங்க, சந்தோஷம்தான். ஆனா எல்லாவற்றிலும் மேலாக இயேசு இருந்தா தானே எல்லாத்துக்கும் சந்தோஷம். என்னங்க, இயேசு இல்லாம என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் நல்ல புருஷனும் கெட்ட புருஷனா மாறிடுவான். ஒரு நாள் நல்ல மனைவியும் வேற ஆளா மாறிடுவா. பிள்ளைகளும் ஒரு நாள் நம்ம சொல் கேட்காம போயிடும். ஆனா ஆண்டவர் இருந்தா எல்லாமே கரெக்டா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ 2 காரியங்களை சொன்னேன். தேவன் உங்க வாழ்க்கையில இருப்பாரானால் இந்த சுனேமியாலை போல இடம் கொடுப்பீர்கள். சபை கூட இடம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. விசுவாசிகள் நீங்க இடம் கொடுக்கணும். சும்மா ஏதோ ஒரு சர்ச்சில் பிலீவரா இருக்கிறேன் அதோ நிறுத்திடக்கூடாது. இயேசுவே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் என்னோட கூட இருங்க, எங்க குடும்பத்தில் இருங்க, எங்க குடும்ப தலைவராக இருங்க. சொல்லுங்க, குடும்ப தலைவராக இருங்க. என் பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு நல்ல தகப்பனா இருங்க. என் கணவருக்கு நீங்க நல்ல ஒரு நண்பரா இருங்க. எனக்கு ஒரு நல்ல போதகரா இருங்க, என் கூடவே இருங்க. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டார். ஆண்டவர் உங்களோட இருந்தா, உங்க பட்சத்தில் இருந்தா, உங்க பக்கத்தில் இருந்தா அது ஒரு பெரிய மேன்மை. ஆமென். அது ஒரு பெரிய மேன்மை, கிருபை, தயவு. அது மாத்திரம் அல்ல, இப்பொழுது அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில ஒரு துன்பம். என்னதுங்க? துன்பம். சார் நீங்க மேலே உட்காந்துங்க, இல்லை மேலே உட்காந்து அவங்களுக்கு சேட்டு சீட்டு மேலே உட்காரு. கவனிங்க. இப்போ அந்த ஸ்திரீக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு. வாசிங்க பார்க்கலாம் 18ல இருந்து. அந்த பிள்ளை வளர்ந்தான். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் பொழுது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். குழந்தை பிறக்கும்னு அவ குழந்தை கேட்கல. யாரு? சுனியமேல் கேட்கல. ஆனா எலிசா சொன்னாரு, உனக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் தருவார்னு. அதே போல தந்தாரு. இப்ப கொஞ்சம் பிள்ளை வளர்ந்து அவன் பிள்ளை ஆயிட்டான். இப்ப குழந்தை இல்லை, பிள்ளைனா நடக்கிற வயசு. இப்ப நடக்கிற வயசுல என்னாச்சு? பிள்ளை ஒரு நாள் தலைவலி என்று சொல்லி அவன் தன் தாயினிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அவன் மத்தியானம் மட்டும் இருந்து பிள்ளை செத்து போனான். இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணணும்? நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இந்த தேவனுடைய ஆளை மனுஷனை என் வீட்டில் சேர்த்ததே தப்பு. என் வீட்டில் அந்த ஆளை, அந்த பாஸ்டரால தான் எனக்கு இவ்வளோ துன்பம். அவர் வந்து என் வீட்டில் தங்கினது இல்லாமல் எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைய தருவார்னு சொன்னது மாத்திரம் இல்லை, தந்தை இப்போ என்னை ஒரு பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டார். நான் என்ன செய்வேன்? இனி அந்த தேவனுடைய மனுஷனாகி எலிசாவின் முகத்தில் கூட விழிக்கக்கூடாது. அப்படி நினைக்கவே இல்லை அந்த பெண்.
அதான் ரொம்ப முக்கியம். சில நேரம் இப்படி நம்ம தவறாக முடிவு எடுத்துடுறோம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது எடுக்க வேண்டிய ஞானமான ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை. ஒரு தேவனுடைய மகிமை உங்களிடத்துல வெளிப்படும் பொருட்டே இப்படி சில காரியம் நடக்கும். அதுக்காக சுனேமியால் வாழ்க்கையில் நடந்தது தான் உங்க வாழ்க்கை நடக்கும்னு நான் சொல்ல வரல. அப்படி எண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் சில துன்பங்கள் வரும் பொழுது நீங்க எப்படி செயல்படணும், அதான் ரொம்ப முக்கியம். சுனேமியால போல செயல்படணும். அவள் என்ன செய்தால் பாருங்க, அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து தேவனுடைய மனுஷனுடைய கட்டிலின் மேல் வைத்து அவனை வைக்கப்பட்ட அறையில் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னால். இப்போ சூனேமியால் மாதிரி நம்ம கொஞ்சம் நல்ல வெயிட்டான ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், 4 வேலைக்காரன் அனுப்பி எலிசாவை தூக்கிட்டு வாங்க. முதல்ல எலிசாவை என்ன பண்ணுங்க, தூக்கிட்டு வாங்க அவரை. ஆனா சூனேமியால் என்ன பண்ணா, இவள் தேடி தேவ மனுஷனை தேடி தன்னுடைய புள்ளை செத்து போனதை என்ன செய்யறா, கொண்டு போய் எலிசாவினுடைய அறை வீட்டுக்குள்ள கொண்டு போறா. அந்த அறை வீடு ஒரு ஜெப வீடு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நிறைய நேரம் நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, எப்பெல்லாம் உடம்பு சரியில்லை அப்பதான் முதல் ஞாயிற்றுக்கிழமையானா கூட எங்க ஓடுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். இதுவே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தாங்க. இங்கே முதல்ல வாங்க, இங்கே வந்தீங்கன்னா வார்த்தை உங்களை சுகமாக்கும். ஆமாம், அங்கே போனால் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து டாக்டர் பீஸு வாங்குவார். இங்கே உங்களுக்கு ஆண்டவர் இலவசமாகவே சுகம் தருவார். ஆமென். ஆமாம், அதான் உண்மை. இந்த ஞானம் சில நேரம் விசுவாசிங்கிட்ட இருக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பல சூழ்நிலைகளில் இந்த சபை ஆராதனைகளை வந்து நிறைய பேர் படுத்து முடியாமல் வந்து இங்கே படுத்து கடந்து கடைசியில் எழுந்து நின்று சந்தோஷமாக போயிருக்காங்க. தேவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதே நிலைமை ஹாஸ்பிட்டல் போயிருந்தா 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றி கொஞ்சம் கட்டில் படுக்க வச்சு இன்னும் 2 இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு 1000 ரூபா பில்லை போட்டு வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாத கர்த்தர் சமூகத்தில் வந்து அவருடைய சுகத்தினால நம்ம நிரம்பி போகிறோம். நடந்த உண்மையை சொல்கிறேன். நீங்கள் அப்படி ஆண்டவரை தேடுங்க. அதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணான்னு சொல்கிறேன் பாஸ்டர் இல்லை. நான் தேவன் உங்களுக்கு அப்படி ஒரு வழியை திறப்பார்னா போங்க. ஆனால் முதல் என்னால் முடியல, இன்னைக்கு ஒரே உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆராதனைக்கு போய் ஆகணும். என்ன பண்ணுறது, வந்துடணும். வந்தாத ஒரு மூலையில் பேசாமல் கண்ணை மூடிட்டு ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், நல்ல சுகத்தில் பலத்தில் உங்களை நிரப்புவார். இப்போ இந்த சுனேமியா செய்த காரியம் என்ன, நான் தேவனுடைய மனுஷன் இடத்திற்கு நான் போக வேண்டும். அதான் நல்ல ஞானமுள்ள காரியம். முதல்ல ஆண்டவரை தேடி போங்க. பிரச்சனை நேரத்தில் உடனே பிரச்சனை வந்துட்டு ஆண்டவரை குறை சொல்கிறது, இல்லை சபையை குறை சொல்கிறது, இல்லை ஊழியக்காரை குறை சொல்கிறது, அது ரொம்ப ஈஸி, சுலபம். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஞானமாக நீங்கள் இந்த சுனேமியாளை போல நான் செய்ய வேண்டிய காரியத்தை ஞானமாக செய்யணும். புருஷன் சொல்கிறான், இப்போ எதுக்கு போகிற, இப்போ தான் அமாவாசையும் கிடையாது அல்லது ஓய்வு நாளும் கிடையாது, ஏன் நீ போகணுன்றான். இல்லை நான் போகணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறா, 24ஆம் வசனத்தை வாசிங்க. கழுதையின் மேல் சேணம் வைத்தேறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. பாத்தீங்களா, வழியில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா நான் போகிற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். சிலலாம் ஆராதனைக்கு புறப்பட்டுருவாங்க, புறப்பட்டு எல்லாம் ரெடியாகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி வெளியில் வந்த உடனே யாரையாவது பார்த்த உடனே மைண்டு மாறும். ஓ வாங்க வாங்க வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, வாங்க சர்ச்சுக்கு போகலான்னு தான் கிளம்புனேன். டைம் வேறு இப்போ நேரம் 2 பாட்டு போயிட்டுருக்கோம், சரி வாங்க நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரூட்டை மாற்றிடக்கூடாது. கிளம்பியாச்சு,
புறப்பட்டாச்சு வண்டி. நேராக எங்கே வரணும்? சர்ச்சி வாசல் தான் வண்டி நிற்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? யார் வேணா வரட்டும், பிரதம மந்திரியை கூட வரட்டும், அவரையும் கூட்டிகிட்டு வந்துடணும். வரும்போதே ஐயா வாங்க ஐயா, ஆண்டு சமூகத்தில் போய் உட்காருவோம். ஏன்னா ஆண்டோடைய சமூகம் மேன்மையானது. அல்லேலூயா. ஆனால் அந்த சூனேமியால் செய்த காரியம் என்ன பாருங்க, தன்னுடைய வேலைக்காரங்களை சொல்கிறா, எங்கே நிறுத்தாத, நான் சொல்கிற வர போய்கிட்டே இரு. இப்போ எங்கே வரா தெரியுமா? சரியாக எலிசா இருக்கக்கூடிய கர்மேல் பர்வதத்துக்கு வரா. எங்க வரா? கர்மேல் பர்வதம் தேவனுடைய சபை. ஆமேன் சொல்லுங்க. இந்த பத்தலையே, எல்லாம் பசியில சொல்ற மாதிரி இருக்கு. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஆமேன். கர்மேல் பர்வதம் என்பது தேவனுடைய சபை. வண்டியை நேரம் அங்க ஓட்டு, என் பிரச்சனை தீரக்கூடிய ஒரே இடம் அதுதான். ஆமேன். ஏன்னா இது தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம், அதை இழக்க விட மாட்டார். தேவன் எனக்கு தந்ததை ஒன்றை இழக்க விட மாட்டார். ஆகினால் நான் அதை இழந்து போக விரும்பவில்லை. என்னுடைய முட்டாள்தனத்தால் நான் எதையும் செய்ய என்னை தேவன் அனுமதிக்க மாட்டார். உடனே நான் கோவப்பட்டு எனக்கு இது வேணான்னு சொன்னேன், கொடுத்தாரே, இப்படி பண்ணிட்டாரே, என்னை அவமானப்படுத்திட்டாரே, இனி எதுவுமே வேண்டான்னு எல்லா உறவும் முறிச்சிட்டு ஓடக்கூடாது. உலகத்தில் எந்த உறவுனா முறிச்சிக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய உறவை முறிக்காதீங்க. தேவனுடைய உறவில் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங்காக நல்ல பலமாக கட்டப்படுங்க, முன்னேறி போங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்ல தேவனுடைய உறவில் நாளுக்கு நாள் பலன் கொண்டு எழும்பி ஓடுங்க. உங்களை பார்க்கும்பொழுது பிசாசுக்கு பொறாமையாக இருக்கணும், உன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கணும். அவன் உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ ஓடுகிற ஆண்டவருக்காக ஓட்டத்தில் உன் முன்னாடி பிசாசு நிற்க பயப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றா வேலைக்காரன், தீவிரமா ஓட்டு, தீவிரமா போ, இங்கே நிற்காத. ஏன்னா நான் சந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, சந்திக்க வேண்டிய ஒரு இருக்கிறார், அவரை நான் அந்த இடத்துல சந்தித்தே ஆக வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. யாரை சந்திக்கணும்? ஆண்டவரை சந்திக்கணும். எங்க சந்திக்கணும்? கர்மேல் பர்வதத்தில் சந்திக்கணும். வந்த உடனே அவளை எலிசா பார்த்து, நீங்க இங்க வந்துட்டீங்கன்னாவே ஆண்டவருடைய பார்வை உங்க மேல படும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல இருக்கும். அதே போல தான் அந்த சூனேமியாலை கண்ட உடனே எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்ப, அதோ சூனேமியால் வருகிறாள், போ அதோட சுகமா இருக்கிறன்னு விசாரி. 26ஆம் வசனம் 25 வாசிங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற மனுஷனிடத்திற்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சுனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று. ரொம்ப முக்கியம் என்னது? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி அந்த கேயாசி கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அவள் சந்திக்க வேண்டியது யார? இயேசுவை தான். அவள் நோக்கமெல்லாம் இப்ப எனக்கு இயேசுவை பார்த்து நான் அவர் பாதத்தில் விழுந்து என் கண்ணீரால் அவர் பாதத்தை நனைக்கணும். இப்ப 27ஆம் வசனத்தை பாருங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து காலை பிடித்து கொண்டால். யாருடைய காலை பிடிச்சிக்கணும்? வாயத்திறந்து சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா? ஏசப்பா காலை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யார் காலை பிடிக்கணும்? இங்க யார் காலெல்லாம் விழுதா? விழுந்துச்சா? ஒரே ஒரு காலை தான் பிடிக்கணும். அந்த சூனேமியால் எலிசாவின் காலை பிடித்து கொண்டாள். உடனே வேலைக்காரன் வந்து தடுக்கிறான், அவர் காலை பிடிக்காத. அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். இப்போ பிரச்சனை என்னன்னு எலிசானிடத்தில் அவள் சொல்லுகிறாள். நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? அப்படின்னா புரிஞ்சு போச்சு எலிசாவுக்கு, பிள்ளைக்கு என்ன இருக்குது பிரச்சனை. உடனே
அவன் தன் வேலைக்காரனை அனுப்பி போய், அப்பொழுது இல்லை அந்த வசனம் வாசிக்க வேண்டாம், 30ஆம் வசனம். அதாவது எலிசா சொன்னது என்ன தெரியுமா? நான் வர்றேன், நீ முந்தி போய் என்ன பண்ணு, குழந்தையினுடைய தடிய, என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு ஒருவனுக்கும் ஒரு மறுமொழி சொல்லாமலும் அந்த பிள்ளையினுடைய முகத்தில் வையின்றான். ஆனா அந்த சூனேமியல் என்ன சொல்றா பாருங்க 30ஆம் வசனத்துல, பிள்ளையின் தாயோ, அதான் ரொம்ப முக்கியம், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு உம்முடைய சொல்லுகிறேன் ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். யாரை விடக்கூடாது? ஆண்டவர் காலை பிடிச்சிக்கணும். யாக்கோபு பழைய ஏற்பாட்டில், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விட, ஆண்டவரையே போவிட மாட்டேன்னு சொல்ற தைரியம் இருந்துச்சு பாருங்க அவனுக்கு. என்னங்க என்னங்க நான் சொல்ல புரியுதா? நீங்க என்ன பண்றீங்க? அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்கணும், என்னை சுகமாக்குங்க, என்னை ஒரு சாட்சியா நிறுத்துங்க, இந்த உலகத்துக்கு என்ன ஒரு சாட்சியா நிறுத்துங்க. நான் யாருடைய சாட்சியா இருக்கணும்? கவனிக்கிறீங்களா? நான் யாருடைய சாட்சியா இருக்கணும்? ஆமா, தேவனுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும், மனுஷருக்கு இல்லை, என் ஜாதிக்கு இல்லை, என் இனத்துக்கு இல்லை, என் சொந்தத்துக்கு இல்லை, என் வேலைக்கு இல்லை, என் பந்தத்துக்கு இல்லை, உமக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அவ சொல்றா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வரணும்னா முதல்ல அவர் காலை பிடிச்சி துன்ப நேரங்கள்ல அவரிடத்துல மன்றாடுங்க. ஊக்கமான வேண்டுதல், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, ஊக்கமான வேண்டுதல் மிகவும். துன்ப நேரத்தில் ஜெபம் பண்றதே இல்லையே, துன்ப நேரத்தில் புலம்பிட்டுல உட்கார்ந்துருக்குறோம். இது சரியில்லை, அது சரியில்லை, பாஸ்டர் பார்த்து எனக்கு பண்ணி வச்சது ரொம்ப தொல்லை, பாஸ்டர் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலை. அப்படி புலம்பாதீங்க. அதை விட என்ன தெரியுமா செய்யுங்க? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். யாக்கோபுல எதுங்க, இவன் போய் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கேயாசி காலில், மன்னிக்கணும், எலிசாவின் காலில் விழுந்து, நீர் வந்து என் பிள்ளைய சுகமாக்கணும். ஆமென். தேவனோடு கூட நல்ல உறவு இருந்தா, தேவனுக்கு நீங்க முதலிடம் கொடுத்தா, தேவன் உங்களை விசாரிப்பார், துன்பமான வேளையில உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். துன்பம் யாருக்குங்க இல்லை? நீங்கள் நினச்சினுக்கிறீங்க, என் வீட்டில் மட்டும்தான் பிரதர் பிரச்சனை, உங்களுக்கு தெரியாது பிரதர், எனக்கு மட்டும்தான் போராட்டம். இல்லைங்க, போராட்டன்றது உலகத்தில் நிரம்பி கிடக்கிற ஒன்று, அது இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். சூனேமியால் மாதிரி எலிசாவுக்கு தெரியாமல் இவளே எல்லாம் பண்ணி எலிசாவின் மேலே 1000 குறை சொல்லி பிள்ளைய கொண்டு போய் இவளே ஊரார் முன்னில் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். அங்கே அதை செய்யலை பாருங்க. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் துன்ப நேரங்களில் ஆண்டவரை தேடுங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் தேவ சமூகத்தில் வந்து வடித்த கண்ணீர்கள் ஒன்றும் வீணாய் போனதே கிடையாது. அவங்க தான் தேவனை மறந்து போயிட்டாங்க. எனக்கு தெரியும், இதே சபைக்கு, இந்த சபையில் வந்து எத்தனை பேர் கண்ணீர் வடித்தார்கள், அந்த கண்ணீருக்கெல்லாம் பதிலை கண்டார்கள்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, நன்றி இல்லை ஆண்டவர் மேலே. ஐயோ, நான் போய் தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு பதில் கிடைத்ததே, ஆண்டவர் என் கண்ணீரை கண்டாரே, மனுஷர் என் கண்ணீரை கண்டு அலட்சியம் பண்ணினார்கள், தேவனோ என் கண்ணீரை துருத்தியில் வைத்து என் அலைச்சல்கள் எல்லாம் எண்ணி என்னைக்கு நன்மை செய்தாரே என்ற ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் எப்படியோ உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் இல்லாமல் இந்த சூனேமியால் பாருங்க, ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். ஓடி வந்து என்ன பண்ணா, நீர் நான் உம்மை விடுகிறதில்லை. இப்போ எலிசா அவள் பின்னே வருகிறான். முன்னே போன கேயாசி சொல்லுகிறான், ஒன்றும் நடக்கல,
ஒன்னும் ஆகல என்று சொல்லுகிறான். 32ஆம் வசனத்தை வாசிப்போம். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். அந்த எலிசா படுத்துறங்குகிற கட்டிலின் மேல் பிள்ளை செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நீங்க யாரை நோக்கி வேண்டுதல் பண்ணணும் சொல்லுங்க? யாரை நோக்கி வேண்டுதல் பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இதுதான் ஒரு நல்ல விசுவாசத்தின் அடையாளம், நல்ல விசுவாசிக்கு அடையாளம், நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளம், நல்ல ஒரு சபைக்கு அடையாளம். ஆமென். ஜெபிக்கணும். அவன் பாருங்க, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்களின் மேலும் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இவனுக்குள் இருந்த ஒரு அபிஷேகம், எலிசாவுக்குள் இருந்த அபிஷேகம், அவனுக்குள் இருந்த தேவனுடைய வரம், அவனுக்குள் இருந்த தேவனுடைய கிரியைகள். அதனாலதான் சொல்றது, நீங்க உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவுகள் நல்ல ஒரு ஆவிக்குரியவங்களோட இருக்கணும். ஆனா அதிக நேரம் யாரோட இருக்குது? ஆவிக்குரியவங்களை கண்டாவே தூரம் ஓடிடுவோம். சபையில மட்டும்தான் அவங்கள பார்க்கறதோட சரி. ஆவிக்குரியவர்களோடு கூட தொடர்பு ரொம்ப கம்மி, தேவனோடு கூட தொடர்பு ரொம்ப கம்மி. நாங்க அதுவும் ஊழியக்காரங்களெல்லாம் நம்ம சில நேரங்களில் அவங்கள பார்த்து எந்த ஒரு சிந்திக்கிறதும் கிடையாது. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஒரு குடும்ப உறவு என்னது இது? ஆமா, தேவன் தம்முடைய குடும்பத்தாராக நம்மளை எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தாராக எழுப்பி இருக்கிறார். இது நல்ல ஒரு தேவனுடைய குடும்பம். ஆமென். இப்ப அந்த பிள்ளையினுடைய உடல் அனல் கொண்டது. 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி கண்களை திறந்தான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவராய் இருக்கிறேன். ஒரு காலத்துல நாம கூட அப்படிதான் கடந்தோம், இந்த பிள்ளையை போல கடந்தோம். நம்மை உயிர்ப்பித்தார். பாவத்தினால் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து, நமக்குள்ள வந்த ஆவி என்ன ஆவி தெரியுமா? உயிர்ப்பிக்கிற ஆவி. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, நம்ம யாரும் அந்த ஆவி அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவன் தந்திருக்கிற ஆவி என்னதுங்க? உயிர்ப்பிக்கிற ஆவி. பாவத்தில் செத்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஆகையினால நாமும் என்ன செய்தோம்? இந்த உலகத்துல நல்ல மனக்கண்கள் பிரகாசம் உள்ளவர்களாய் எழுந்தோம். என்னதான் நீங்க விசுவாசியா இருந்தாலும் உங்க மனக்கண்கள் பிரகாசிக்கணும். எந்த கண்கள் பிரகாசிக்கணும்? இந்த கண்ணு நல்லா தெரியுது, பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய மனசுக்கு ஒரு கண்கள் இருக்குது, அது நல்லா பிரகாசமாகணும். எனக்கு தேவன் எல்லாம் செய்ய வல்லவர், சகலவற்றையும் செய்ய அவர் வல்லவர் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அவன் என்ன செய்தான்? அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஒரு பிள்ளையின் கண்களை திறக்க தேவன் வல்லவர். அந்த பிள்ளையின் கண்களை தேவன் திறந்தார். அவன் திறந்து பார்த்தான். இப்போ என்ன செய்த தெரியுமா? அப்பொழுது அவன் கேயாசி கூப்பிட்டு அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது உன் குமாரனை எடுத்து கொண்டு போ, உயிருள்ள பிள்ளையாக, ஜீவனுள்ள பிள்ளையாக, உன் வாழ்க்கையில் நீ இழந்தவைகளை திரும்ப தர தேவன் வல்லவர் என்பதை
நீ விசுவாசித்தால் அது நிச்சயம் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. இப்போ அவள் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? 37ஆம் வசனத்துல, அப்பொழுது அவள் உள்ளே போய் ஒரு பிள்ளைய மாத்திரம் வாங்கிக்கிட்டு நேரா ஒரு நன்றி கூட சொல்லாம, ஒண்ணுமே சொல்லாம, ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ணாம என்ன செய்யல? பிள்ளைய தூக்கிட்டு ஓடிரல. அவள் என்ன செய்தாலும் உள்ள போய் முதல்ல பாதத்திலே விழுந்து, யாருடைய பாதத்துல சொல்லுங்க? யாருடைய பாதத்துல? நல்லா வாயத்தாந்து சொல்லுங்க. யாருடைய பாதத்துல? எலிசாவின் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து. எப்படி என்ன பண்ணலாம்? தரை மட்டும் பணிந்து. நீங்க இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை தரை மட்டும் பணிந்து குனிந்து என்ன செய்யணும்? அவரை தொழுது கொள்ளணும். அப்புறம்தான் தன் பிள்ளை எடுத்து கொண்டு போனாலாம். முதல்ல ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுங்க? உங்க வாழ்க்கையில பணிந்து கொள்ளுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. முதலிடம் ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர். அது மாத்திரமல்ல, துன்ப வேளையில் உங்களை பலப்படுத்துவார். உங்க பிரச்சனைகளை அறிந்திருப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொள்ளும் பொழுது இந்த சூனேமியாளை போல நீங்கள் எப்படி இருப்பீங்க? தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவங்களா இருப்பீங்க. அவள் வந்து அவனுடைய பாதத்தில் விழுந்து அவனை தரை மட்டும் பணிந்து, அப்ப இவர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு எலிசா இருக்கிறார், அவர் இயேசு. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில இயேசு எலிசாவாக இருக்கிறார், எலியாவாக இருக்கிறார், பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார், நண்பராக இருக்கிறார், எல்லாமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல் ஆண்டவர், அவருடைய ஊழியக்காரர், விசுவாசிகள், சபைகள். இந்த காரியங்கள் எப்படி இருக்கணும்? தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். சொல்லுங்க, இணைக்கப்பட்டிருக்கணும். நீங்க இந்த சுனேமியாளை போல இருப்பீங்களா? அவருடைய அந்த ஞானமான செயல்களை போல செயல்படுவீங்களா? சொல்லுங்க. இல்லை பிரச்சனை வரும்பொழுது குறை சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? நிறைய பேர் நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்காங்க. யாருக்கு நஷ்டம்? யாருக்குங்க நஷ்டம்? நீங்கள் ஆண்டவரையும் குறை சொல்லி, ஊழியக்காரனையும் குறை சொல்லி, சபையும் குறை சொல்லி வீட்டில் உட்காந்துக்குங்க. யாரும் கவலைப்பட போகிறதில்ல, யாருக்கும் நஷ்டமும் இல்லை. நஷ்டம் உன்னை சார்ந்தது. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீ ஒரு முதல் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீ இப்போ வீட்டில் உட்காந்துட்டா உன் பிஸ்னஸ் எப்படி வளரும்? உன் தொழில் எப்படி நல்லா இருக்கும்? முயற்சி செய்யணும். என்ன பண்ணலாம், அதில் எப்படி முன்னேறி வரலாம், நான் தீவிரமாக சிந்திக்கணும். நஷ்டப்படுற தொழிலை லாபமான தொழிலை எப்படி மாற்றுறது, நான் எப்படி நான் அதில் முன்னேறி வர்றது, தடை இருக்கிறதா எப்படி தாண்டுறது. சும்மா எப்போ பார்த்தாலும் தாழ்வு மனப்பான்மையோடு நடக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கிட்டையும் யாரையோ கோச்சிக்கிட்டு சம்மந்தமெல்லாம் ஓடினா யாருக்கு பிரச்சனை? நிறைய பேர் எங்ககிட்ட கோச்சிக்கிறது. எங்ககிட்ட ஏன் கோச்சிக்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட போய் பாருங்க, அவர் தான் எல்லாமே. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் வழி காட்டுறோம். நீங்கள் எங்கள் மேலே கோச்சிக்கிறதுனாலையோ எங்கள் மேலே குறை சொல்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. தவறு இருந்தால் சொல்லலாம், அது சொன்னால் தானே திருத்திக்க முடியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், குறை இருந்தால் நேராக என்கிட்டே வந்து சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். அதுக்காக உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டேன். நான் குறை இல்லைன்னா சொல்லாதீங்க, இருந்தால் சொல்லுங்கள். இதுக்காக பதில் சொல்கிறேன். நீங்கள் அதுக்காக வந்து கோச்சிக்கிட்டு சபையை விட்டு ஓடி எங்கேயோ மூலையிலே முடுக்கில் உட்காந்துக்கிட்டால் ஒன்றுமே யாருக்கும் ஆண்டவருக்கே நஷ்டம் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு. இப்போ இந்த சுனேமியால் மாத்திரம் தன் புள்ளை இறந்த உடனே இவள் வேற முடிவு எடுத்திருந்தா இந்த இவ்வளோ 37 வசனம் வரைக்கும் வேலையே வந்திருக்காது. அங்கேயே முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். எந்த வசனத்தோடு முடிஞ்சு போயிரும் கதை சொல்லட்டுமா? நான் எந்த வசனத்தோட கதை முடிஞ்சிருன்னு தெரியுமா? 20ஆம் வசனத்தோட கதை முடிஞ்சிருக்கும். இந்த 21லேருந்து 37 வரைக்கும் இன்னும் ஸ்டோரி பெருசாகிறதுக்கு காரணம் என்ன? சூனேமியாளின் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க.
உனக்கு நல்ல உன்னுடைய எல்லை பெரிதாகணுமா, நீ நல்லா சாட்சியாக நிற்கணுமா, ஆண்டவருக்காக ஓடணுமா, தைரியமாக உலகத்தில் நிற்கணுமா, நீ ஆண்டவரை பாருங்க, அவரை பார்த்து ஓடுங்க. ஆண்டவரே உம்மை எப்பொழுது என் முன்னே வைத்திருக்கிறேன். வேதம் அப்படித்தான் சொல்லுது. திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக நிற்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓட கடவுவோம். அப்படி ஓரதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத காரியங்களை பேசி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை யோசித்து நீங்களே ஒரு முடிவை தவறாக எடுத்துட்டு போனால் யாருக்கு நஷ்டன்றது கடைசியில் புரியும். இப்போ புரியாது. காலம் ஒரு நாள் வரும், ஒன்றுமே இல்லாமல் ஏசா உக்காந்தான் பாருங்க. இறுதியில் சேஷபுத்திர பாகமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. கடைசியில் வேதம் சொல்லுகிறது, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். நம்ம நிலைமை அப்படி வரக்கூடாது. என்னை பொறுத்த அந்த சூனேமியால் உண்மையிலே கனம் பொருந்திய ஸ்திரீ மாத்திரமல்ல, ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ. எவ்வளோ அழகா காரியத்தை செய்கிறா பாருங்க. அப்படிதான் விசுவாசிகள் இருக்கணும். ஞானமாக செய்யணும், பொறுமையாக இருக்கணும், காரியத்தில் பொறுமை வேணும். அப்படியே பதற்றப்படக்கூடாது, உடனே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு காரியங்களை செய்யக்கூடாது, நிதானிக்கணும். சில காரியம் ஆண்டவர் சில காரியம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா அதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அதை தேவனிடத்தில் போகும்போது தேவன் அதை விளங்க பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் ஊழியத்தில் சந்திக்காத துன்பமே கிடையாது, தோல்வியே கிடையாது. நிறைய வெறுமையை பார்த்துட்டோம், நிறைய காரியங்களை பார்த்துட்டோம். ஆவியே விடாய்த்து போன மாதிரிலாம் ஆயிடுச்சு சில நேரங்களில், தெரியுமா? கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் நானும் முறுக்கிக்கிட்டு, ஆண்டவரே நான் வரமாட்டேன் இந்த ஊழியத்துக்கு, ஐயோ என்னால் முடியலை, நான் என்ன பண்ணுவேன், ஆச்சா போச்சான்னா ஒன்றும் நடக்காது. காத்திருக்கணும், ஓடணும், கர்மேல் பர்வதத்துக்கு ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்க. வரணும் தேவ சபைக்கு. ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசியாக நல்ல தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கணும். உங்களோட பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும், அஸ்திபாரம் நல்லா இருக்கணும். அது மேலே நல்லா கட்டி பாருங்க, எவ்வளோ வேணாலும் நீங்கள் எழுப்பலாம். பேஸ்மெண்ட்டே நீங்கள் வீக்காக போட்டுட்டு அது மேலே 10 மாடி எழுப்பணும்னா ஒரு நாள் பில்டிங் ஆடும், ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைக்காது. இன்னைக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஓடி போகிறவங்களால ஆண்டவருக்கு நஷ்டம் கிடையாது, அவரை புறக்கணிக்கிறவங்களும் அவருக்கு ஒன்றும் இது கிடையாது. அவர் என்னைக்கு கனம் உள்ளவராக இருக்கிறார், மகிமை உள்ளவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். நம்ம தான் அவர்கிட்ட வரணும், நம்ம தான் அவர்கிட்ட வந்து அவர் பாத்தில் விழுந்து அவரை பணிந்துக்கிட்டு அவர் சார்ந்துக்கிட்டு அவருக்கு உண்மையாக இருந்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நல்ல ஆசீர்வாதமாக வாழணும். அப்படி வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு சும்மா எதையுமே ஒழுங்காக செய்யாத, நம்ம மேலே தவற வச்சுக்கிட்டு நம்ம ஒழுங்காக இல்லாமல் நம்ம பார்த்து எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஓடிட்டே இருந்தால் பிசாசு உம்பகத்தில் அழகாக வருவான். தோல் மேலே கை போட்டு, வாமா உன்னை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ தான் ரொம்ப முன்னாடி உட்காந்துட்டு இருந்த, ரொம்ப நாளாகவே உன்னை எப்படி பின்னாடி இழுக்கலான்னு வகை தேடிட்டு இருந்தேன், அதனால் ரொம்ப முன்னாடி இருந்த உன்னை இப்போ எங்கே இழுத்துட்டேன், ரொம்ப பின்னாடி இழுத்துட்டேன், வா இனிமேல் நீ என் ஃப்ரெண்டு, இனிமேல் நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போன்னுவான். கொஞ்ச நாள் அது ஜாலியாக தான் இருக்கும். இப்போ நல்ல நண்பர்கள் இருப்பாங்க கூட, இப்போ எல்லாருக்கும் ஒரு நாள் எல்லாம் கையை கழுவிட்டு போயிடும். அன்னைக்கு தனித்து நிற்ப, அப்போ வரும் அவர் ஞாபகம். எல்லாம் இழந்து போன அப்புறம் என்ன இருக்குது? நாளைக்கு சாக போகிறவருக்கு இன்றைக்கி பிரியாணி கொடுத்து என்ன பிரயோஜனம்? என் கேள்வி அது. நாளைக்கு சாக போகிறாரு நல்லா தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி அவருக்கு என்ன பிரியாணி கொடுத்தாலும் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த பகுதியில் அந்தந்த செயல்களை சரியாக செய்து நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் வளரணும். விட்டுறாதீங்க, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. அதான உண்மை. ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கணும், அவரோடு இணைந்து நடக்கணும், அவரை கனம் பண்ணணும். பாருங்க, அந்த சுனேமியால் பாருங்க, தன்னுடைய மேல் வீட்டில் ஒரு அறை வீட்டை கட்டினால் ஆண்டவருக்காக செய்கிறா, செலவு பண்ணுறா. நம்ம ஆண்டவருக்கு செலவு பண்ணணும்னா மனசே பதறும். அதே வேற காரியம் செலவு பண்ண சொல்லுங்க, வீண் பெருமைக்குன்னா தான் போட்டு தஞ்சாவூர் மாதிரி கடனை உடனே வாங்கியா செலவு பண்ணுறது. ஆண்டவருக்கு கஞ்சியை ஊத்துறது, ஆண்டவரே இருக்கிறது தானே ஐயா, புசித்து எங்களை ஆசீர்வதியும். இதே ஒன்றுத்துக்கு உதவ வந்தானா அவனுக்கு கறி பிரியாணியை கடனை வாங்கி போட்டு கடங்காலியாக உட்காந்து கிடக்கிறது. இதான் பிசாசின் தந்திரம். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவருக்கு செய்யணும்னா உள்ள சுருங்குது.
ஆண்டவர் காரியம்னா மனம் பதறுது. ஐயோ இவ்வளவா, அவ்வளவு செய்யணுமா, இவ்வளவா? அவருக்கென்று நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அவ்வளவா உங்களை நேர் வழியில் நடத்துவார். ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்காக செலவிடுகிற உங்க நேரமோ பணமோ பொருளாதாரமோ ஒன்றும் உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. சவால் விட்டு சொல்றேன். ஆமேன். ஏன் தெரியுமா? நீங்க செய்ததை உங்களுக்கு 1000 மடங்கு செய்வார் அவர். ஆனால் தான் நான் காணிக்கை பற்றிலாம் சபையில் ரொம்ப பேசுறதே கிடையாது. எனக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் மகா பெரியவர். ஆனால் நாங்கள் நம்ம ஊழியத்தில் அதெல்லாம் பிரதானமாக நாங்கள் பேசுகிறதே கிடையாது. ஆனால் நாம் அதற்காக என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை அவர் காரியங்களில் கனவீனமாக இருந்துடக்கூடாது, செயல்படணும். சுனேமியாலை போல செயல்படணும், எழுந்து கட்டணும். செலவானாலும் பரவாயில்ல, ஒரு தேவனுடைய மனுஷன் தங்கணும் என் வீட்டில், செலவானாலும் கட்ட அவருக்காக ஒரு வீட்டை, ஒரு வாங்கி போட ஒரு கட்டளை வை, ஒரு குத்து விளக்கு, அவருக்கு மேசை போடு, நாற்காலி போடு, அவர் வரட்டும், என் வீட்டில் தங்கட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும். என் வீடு இன்றல்ல என்றல்ல, தாவீதை போல சொல்லணும், தேவரீர் என் வீடு உமக்கு முன்பாக என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, அப்படி சொல்லணும். ஆமென். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுனேமியாலை போல நீங்கள் ஞானமாக செயல்படுங்க, ஆண்டவருக்காக எழும்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கேட்ட வார்த்தை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.